ஒரு மலை கிராமத்தில் வளர்ந்த சுமதி வறுமையைப் போக்க வேலை தேடி அலைந்தாலும் வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஆனால் அவள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் விட்டதில்லை. வீட்டு முன்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்தை அம்மனாக நினைத்து தினமும் அதற்கு தீபம் ஏற்றி பூஜை செய்தாள். அதை பார்த்த ஊரார், மரத்தையும் சாமியா கும்பிடுறாளே, கேலி செய்தாலும் சுமதி தீபம் ஏற்றுவதை ஒரு நாளும் நிறுத்தியதில்லை. அந்த இரவு கனவில் அம்மன் தோன்றி ஒரு வழியை காட்டினாள். மறுநாள் காலையில் அந்த மரத்துக்கு முன் தீபம் ஏற்றி சுமதி தனது பயணத்தை தொடங்கினாள். நடுவழியில் குழம்பியபோது ஒரு கருநாகம் தோன்றி வழிகாட்டியது. அந்த நாகத்தை பின்தொடர்ந்தவள் அந்த மர்மமான இடத்துக்கு வந்தவுடனே அந்த பாம்பு மறைந்தது. சுமதி அந்த இடத்தை தொட்டவுடன் அங்கு புதையலாயிருந்த அழகான அம்மன் சிலையை கண்டுபிடித்தாள். அந்த சிலையை வீட்டு ஓரமா வைத்து தினமும் பூஜை செய்ய ஆரம்பித்தாள் சுமதி. சில நாட்களிலேயே வாழ்க்கையில மாற்றம், நல்ல வேலை கிடைத்தது, வீட்டில் செழிப்பு வந்தது. ஊரார் எல்லாரும் திரும்பி அவளையே பாராட்டினார்கள். அவள் வழிபட்ட அம்மனை பூஜிக்க அந்த இடத்துல ஊருக்கே ஒரு கோவில் கட்டினாங்க. அந்த நாளிலிருந்து அந்த ஊருக்கான காவல் தெய்வமாக சுமதி வழிபட்ட அம்மனே இருந்து வருகிறார்.